ஊர்ல ஆள் இல்ல பக்கத்து ஊர்ல இருந்து ஆள் இருப்பாங்க. முட்டாள். பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன். என்ன பண்ண போற? நான் என்ன மாதா கோயில் மணி அடிக்கிறேன். போன்ல தான் மணி அடிக்கிறேன். ஒண்ணு கவர்மெண்ட்டே இருக்காங்க. கஜானா இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டோம். தொடவும் விட மாட்டோம். தொட்டா விட மாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். என்ன படிச்சிருக்க? ஏதோ எழுத படிக்க தெரியும். என்ன பேச்சு பேசுற? 8ஆம் கிளாஸ் படிச்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போல, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல, இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேறு. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஊர்ல ஆள் இல்ல பக்கத்து ஊர்ல இருந்து ஆள் இருப்பாங்க. முட்டாள். சாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்க. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியல. மக்களுக்கு நல்லா புரியும். எல்லாத்தையும் தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. நீ பண்ணலாம். சமூக நீதி அரசு சொல்றவங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. எல்லாம் நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம தங்கச்சிங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. நான் ஏன் கொஞ்சம் சவுண்டா பேசுறேன் அப்படின்னா அவங்களுக்கு கேட்கணுன்றதுக்காக தப்பு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களை கேட்கிறேன், எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அரசுல 4 சகோதரிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம். 39 அதனால மக்களால் நிராகரிக்கப்பட்டு மக்களால் அகற்றப்பட்டவங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறோம், தப்பே செய்ய மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வரும். ஐயோ எனக்கு தான் அடிச்சிருக்கீங்க. ஆளு கால மாத்தி நம்பர் பார்க்காதீங்களா, சோப்பு காயத்துக்கு சரிங்களா. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வரும். ஊழல்லையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வராது. மெஜாரிட்டி இருந்தாலும் தரமாட்டாங்க, மெஜாரிட்டி இல்லனாலும் தரமாட்டாங்க. கேட்டா ரெடிமேடா ஒரு பதில் ஒண்ணு வச்சிருப்பாங்க. கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டாங்க. அதே மக்கள் தான் இப்ப அவங்கள பார்த்து பிரிக்கிறாங்க. நான் பதவி ஏற்ற அன்னைக்கு கொஞ்சம் டைம் அவகாசம் நிதி நிலைமை எல்லாம் கொஞ்சம் மோசமா இருக்குது. அதனால கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டு படிப்படியா கொஞ்சமா நான் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் தெரிவிப்பேன். அதுக்காக கொஞ்சம் டைம் அவகாசம். நான் ஏதோ வேற எதுக்காகவோ வேற யாருக்காகவோ சபையில் இல்லாத வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, நம்மளை பத்தி அவதூறு பரப்புறதோட மட்டும் இல்லாம இப்ப நம்ம மக்கள் மேலே அவதூறு பரப்புறோம். மக்கள் நமக்கு ஓட்டு போட்டது தப்பா, குடும்பமா நமக்கு ஆதரிச்சது தப்பா. இது இப்ப இல்ல, நான் சொல்றது எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல இருந்து. அப்பவே அவர் ஜெயிச்சப்போ அதே மக்களை தப்பா பேசுறது. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் என்ன இது பண்ணிட்டாரு. 50 வருஷமா ஒரே டெக்னிக்கல். டெக்னாலஜி எல்லாம் மாறி வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. எங்கேயோ போயிட்டு இருக்கு பஸ். இதுல கொஞ்சம் டெக்னிக் ஆச்சு கொஞ்சம் மாற்றணும். அதனால மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ ஆக்கப்பூர்வமான
யோசனைகளோ இருந்தால் சொல்லுங்கள். அதை வந்து நான் இந்த எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட்டு இந்த நக்கல், நையாண்டி, சம்பந்தம் இல்லாத பேச்சு இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் வந்து முதல்வர் பதில் முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள். இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்லாம் நிறைய வெளியில் போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வெளியில் போய் பண்ண சொல்லுங்க. நீங்கள் சட்டசபைக்குள்ள வேணாம். அதனால் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்க. டெஃபினட்டாக சரியாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதுக்கு மேல வேணா அஞ்சு போட்டு தூக்கி போட போயிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து கேளுதுரு. ஏய் பொம்மை எழுந்துரு. டேய் ஸ்டாண்ட் அப் மேன். டேய் குட்டி கதை ஞாபகம் சொல்லலாம். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு குத்தி தேடிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு பெரியவர் சொன்னாரா, ஒண்ணுல சொல்லி உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாரா, தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டார். நாங்க யாரும் இந்தா இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணு, மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். என்னடி வரும்போது தளபதி படம் பார்த்துட்டு வந்தியா? இதான் நீ இதை போய் பேப்பர்ல எழுது. இன்னொரு என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கருத்துக்களை நீங்க முழுமையாக மன நிறைவோடு பேசலாம். டிவியில் பேசுனா அப்புறம் என்ன பண்ணுறது? கடைசியாக நான் உரை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆளுநர் உரை அன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடினது தப்பு, தேசிய கீதம் 2 முறை பாடினது தப்பு. அப்படி ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி இந்த சட்டசபையில் நடந்ததே கிடையாது. அந்த மரபையே மாற்றிட்டீங்க. இப்படி ஒரு பெரிய ஒரு போர் மாதிரி எதிர்கட்சி சார்ந்தவங்கலாம் சொன்னாங்க இல்லையா? அந்த மாநில உரிமை போராளிகளை, அந்த மரபு காக்கிற உரிமை போராளிகளை ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். 2021 ஆகஸ்ட் 2 ஞாபகம் இருக்கா? என்னது யாக்க பேசிட்டு இருக்கேன் தெரியுதா உனக்கு? உன் மகன் கிட்ட தான் கேட்கமா? ஜக்கம்மாவா? பின்ன உன் பேர் என்ன பொக்கம்மாவா? ஏண்டா என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் என்ன? சென்டினரி செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர். அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல நேஷனல் ஆந்தம் ஃபாலோடு பை தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு அறிவிச்சது ஞாபகம் இருக்கா? அதாவது தேசிய கீதத்துக்கு அப்புறமா 2வது முறையா நோட்டீஸ் பாயிண்ட், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நோட்டீஸ் பாயிண்ட், தேசிய கீதத்துக்கு அப்புறம் 2வது முறையாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? அதுவும் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்ற நம்ம கலைஞர் அவர்களுடைய புகைப்படம் வெளியிட்டு விழாவில் அவர் இருந்த இதே சபையில தமிழ 2வது என்னோட சபையில இருந்து வருது. பெட்டிக்குள்ள போன பா இங்கு வந்துட்டேன். வெரி குட். எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இடத்துக்கு கல்வி யாருன்னு ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்ல, அந்த தேசிய கீதத்தை நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம்னு சொல்லி அதே ஃபங்க்ஷன்ல கடைசியா ஃபங்க்ஷன் முடியும் போது செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும் ஞாபகம் இருக்கா? இதே அவையில் தான் அது அவை குறிப்பிலும் இருக்கிறது. இதே அவையில் தான் நடைபெற்றது. இந்த புக்க நேரத்தில் இந்த ஆதாரங்களை அளித்த மாண்பு முதல்வர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டவுட் இருந்தா இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால எல்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஜனாதிபதி கலந்துகிட்ட ஃபங்க்ஷன், அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று, பேசுறது ஒன்று. எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் எனக்கு ஒரு சேர். எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை தான் செய்யறாங்க. இந்த விஜயையும் சாமானியர்களின் உண்மையான சமூக நீதி அரசையும் அவமானப்படுத்துறதுக்கு தான் அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் சீனியாரிட்டி அதை பயன்படுத்திக்கிட்டு. இப்போ வந்து ஆனாலும் நம்முடைய மாநில உரிமை, மொழி உரிமை, உத்தம உத்தரர் போல வேஷம் போடுற எதிர்கட்சிக்கு ஒன்றை மட்டும் ஆணித்தரமாக சொல்கிறோம். இந்த மாதிரி தமிழ்னு சொல்லிக்கிட்டு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம்னு சொல்லிக்கிட்டு ரெட்டை வேஷம் போடுறவங்க நாங்கள் கிடையாது.
உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு நம்முடைய உத்தரவாதம் தமிழ் தான் எங்க உயிர் நாடி அப்படின்றத மறக்க மாட்டோம். எப்பவும் சொல்றோம், மாநில உரிமையில எப்பவும் உறுதியா இருப்போம். அதே சமயத்துல அரசியல் வேற, ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கிற நிர்வாக அணுகுமுறை. உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லாரும் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும். இதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதனால எங்களுக்கு பாடம் எடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு உங்க தேசத்தை நீங்களே கலைச்சிக்கிட்டே வரீங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதில் ஒன்று மட்டும் அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு அவங்க இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. ஒண்ணுதான் சொல்லணும்னு சொன்னது, ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசுறாங்க. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாமா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக